ஜெய் சாயிராம். நாம் வாழும் வாழ்க்கை வலி நிறைந்ததாக மாறிவிடுவதை விட வாழ்க்கையில் சில வழிகளை நாம் ஏற்படுத்தி கொள்வதுதான் அதிகமாகவே இருக்கிறது. நாமே ஏற்படுத்தி கொள்வதுதான் இங்கு அதிகமாகவே இருக்கிறது. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்காகவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அப்பாவை புறக்கணித்து விடாமல் நம்பிக்கையோடு கேள். இனிமேலும் யாரையுமே நம்பாதே. யாரையும் முழுவதுமாக அப்படியே நம்பிவிடாதே. வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து மற்றொருவர் சிரித்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் சிரித்து கொண்டிருக்கிறார் என்றால் நீயும் அவர்களை பார்த்து அப்பொழுதே சிரித்துவிட்டு கடந்து செல்ல கற்றுக்கொள். ஏனென்றால் எதுவாக இருந்தாலும் அது அவர்களுடைய வேலை, உன்னுடைய வேலை உனக்கானதாக மட்டும் இருக்கட்டும் என்ற சிந்தனையோடு உன் மனதை நம்பிக்கையோடு வைத்துக்கொள். யார் என்ன செய்தாலும் அது அவர்களுடைய கணக்கு, உன்னுடைய வேலை வேறு இருக்கிறது என்ற சிந்தனையோடு உன்னுடைய வழியில் சென்று கொண்டே இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். யாருக்காகவும் உன் மனதை தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே, காயப்படுத்தி விடாதே. உன் மனதை நம்பிக்கையோடு வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும், எது நடந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டு விடுவேனா? வாழ்க்கையில் இதுவரை காயங்களை சந்திக்காதவர்கள்தான், கஷ்டங்களை சந்திக்காதவர்கள்தான் மற்றொருவர்களின் காயங்களை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து ரசிப்பார்கள், சிரிப்பார்கள். மற்றவர்களுக்கு தந்த வலியின் ஆழத்தை அவர்களே அறிந்து கொள்ள, அவர்களே தெரிந்து கொள்ள, அவர்களும் காயப்பட்டு கலங்கி நிற்கும், கஷ்டத்தை அனுபவிக்கும் காலமும் விரைவில் வரும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அந்த காலத்தை உன் சாயப்பா நானே அவர்களுக்கு உருவாக்கி காட்டுவேன். எனவே என் பிரியமே, யாரையுமே முழுவதுமாக நம்பிவிடாதே, அப்படியே நம்பிவிடாதே. அன்பு என்பது நீ விரும்பும் பொழுது செய்வதல்ல. உன்னை நேசிப்பவர்களுக்கு குறையே இல்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பதுதான் உண்மையான அன்பு. அன்பாய் இருப்பதை விட ஒன்றாக வாழ துவங்கிய பின்பு மனம் விட்டு பேச துவங்கு என் பிரியமே. மனம் விட்டு பேச துவங்கு. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வார்த்தையில் வேறு ஒரு சொல்லை பேச பழகாதே. மனது என்ன சொல்கிறதோ அதை அப்படியே பேசிவிடு. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வேறு விதமாக பேசினால் வாழ்வு முழுக்க நடிக்க வேண்டியதாகிவிடும். உண்மையாகவே வாழ முடியாது. வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக நகரும். அப்படி நீ இருந்து பார்த்தால் வாழ்க்கையில் வரும் சில நெருக்கடிகள் பலரை குறை காண வைத்து விடுகிறது. குறைகளே இல்லாதவர்களோடு வாழ்ந்தால் வாழ்வே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆம் என் பிரியமே, வாழ்வே சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒருவரிடமுள்ள குறைகளை பார்ப்பதை விட அவர்களிடமுள்ள நிறைகளை பார்த்து நீ வாழ ஆரம்பித்தால் அந்த வாழ்வே உனக்கு சொர்க்க மனமாகத்தான் இருக்கும். சொர்க்கமாகவே இருக்கும் வாழ்வு. என் நண்ப பிரியமே, இனிமேலும் யாரையுமே முழுவதுமாக நம்பிவிடாதே என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எப்பவுமே யாரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. எல்லோரையும் திருப்திப்படுத்த உன்னாலும் இயலாது, உன்னை படைத்த இறைவனாலும் இயலாது என் பிரியமே. மரியாதை என்பது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மை எப்படி மற்றவர்கள் நடத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ
அதை நாம் பிறருக்கு தருவதுதான் உண்மையான மரியாதை. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதன்படி மற்றவர்களை வாழ வைத்து பார்ப்பதுதான் உண்மையான அன்பு. நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போல மற்றவர்களை வாழ வைத்துப் பார். அவர்களின் சந்தோஷம் உன் வாழ்விலும் பிரதிபலிக்கும். உன் வாழ்வில் எப்பொழுதுமே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் வரை உன் மனதும் நிம்மதியும் சந்தோஷத்திலும் நிலைத்து இருக்கும். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன்னுடனே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிரியமே, முழுவதுமே யாரையும் அப்படியே நம்பிவிடாதே. அப்படியே நம்பிவிட்டு பின் அவர்களால் காயப்பட்டு உன் அப்பாவிடமே வந்து நான் மனவேதனையாக இருக்கிறேன், மனம் சோர்வாக இருக்கிறது, நான் அப்படியே நம்பி இப்பொழுது ஏமாந்து விட்டேன் என்று என்னிடமே வந்து புலம்பி தீர்க்காதே என் பிரியமே. நான் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன்னிடம் பேசுவதற்காகவே ஆவலோடு வந்தும் இருக்கிறேன். என் அன்பு பிரியமே, யாருக்காகவும் கண்ணீர் மட்டும் சிந்த நினைக்காதே. என் அன்பு பிரியமே, சும்மா இருப்பதை விட இயங்கிக் கொண்டே இருப்பது என்பது மிக மிக முக்கியம். ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க பழகு. அப்படி இல்லை என்றால் உன்னுடைய அன்றாட வேலைகள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிடும். வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பதுதான். நம்பிக்கை என்பது எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைவிட முக்கியம், பொறுமையாகவும் நீ இருக்க வேண்டும். வரவேண்டிய நேரத்தில், உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. யார் தடுத்தாலும் அது உன்னிடத்தில் வந்து சேராமல் விடாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். அதற்கு உறுதுணையாக நான் எப்பொழுதும் உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை கிடைத்ததை வைத்து, கிடைத்த இடத்தில் கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு. எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து ஏங்கிக் கொண்டே இருப்பதை விட, எது உனக்கு கிடைத்திருக்கிறதோ, எதை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை சந்தோஷமாக அனுபவித்து மகிழ்ச்சிகரமாக வாழ பழகிக்கொள். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத எவ்வளவோ நன்மைகள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ மறுக்கவே முடியாதுதானே? நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? உன்னுடைய வாழ்வு என்பது மிக மிக மகத்தான ஒரு பயணம். அதில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல கற்றுக்கொள். சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நீ என்ன சாதித்தாய் என்று மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதை விட உனக்கான வாழ்க்கையை நிறைவாக நீ வாழ்ந்தாயா என்பதுதான் உண்மையான சாதனை என் பிரியமே. உனக்கான வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்தாயா என்று உனக்கே ஒரு முறை கேட்டுப்பார். உன்னுடைய மனது திருப்திகரமாக எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் நீ உனக்கான வாழ்வை உனக்காக உண்மையாக வாழ்ந்தாய் என்பது உனக்கு அப்பொழுது தெல்ல தெளிவாகவே புரிய வரும். ஆம் என் பிரியமே, இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் உன்னால் முடியாததை பற்றியும் சிந்தித்து சிந்தித்து வாழ்க்கையை வீணடிப்பதை விட கிடைக்கும் அழகான தருணங்களையும் உனக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷத்தையும் அனுபவித்து கடந்து செல்வதுதான் மிக மிக பிரம்மாண்டமான வாழ்வு. அதுதான் சாதனையும் கூட. ஆம் என் பிரியமே, அதுதான் சாதனையும் கூட.
வாழ்க்கையை வாழ வேண்டுமே என்று வாழ்ந்து கடந்து விடாமல், வாழ்க்கை முடியும் வரையிலும் எதையெதையோ தேடிக்கொண்டே இருந்து விடாமலும், வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் வாழ்வதுதான் சிறப்பான வாழ்வு. அந்த சிறப்பான வாழ்வு உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழப் பழகு. தேடிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு, இருப்பதையும் உனக்கு கிடைத்ததையும் வைத்து ஆனந்தமாக வாழப் பழகிக்கொள். அப்படி வாழப் பழகியவர்களுக்கு வாழ்வு என்பது எப்பொழுதுமே இன்பமயமாகவே இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். இந்த மனித வாழ்க்கையில் கவலை, கஷ்டம், சோதனை, போராட்டம், வேதனை அனைத்துமே இயல்புதான். அது மட்டுமல்லாமல் கவலைப்படுவதும் கண்ணீர் சிந்துவதும் வேதனையில் தவிப்பதும் இயல்புதான். மனிதனின் இயல்பு இப்படியாக இருக்கும் பட்சத்தில் கவலைப்படுவது மட்டுமே உன்னுடைய இயல்பாக இருக்கிறதே. எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் பிள்ளையே? என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே எனக்கு நடைபெற வேண்டும். நான் நினைத்தது போல என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிக்க முடியும் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய். எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்து விட்டால்தான், எல்லாருக்கும் நினைத்த மாதிரி வாழ்க்கை அமைந்து விட்டால்தான், வேண்டியது எல்லாம் நிறைவேற்றிவிட்டால்தான் சிரிக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் யாராலுமே சிரிக்கவே முடியாது. கவலைகள் வந்துதான் போய்கொண்டுதான் இருக்கும். கவலைகள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். கஷ்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த நொடி, இந்த நிமிடத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் உன் எதிர்கால வாழ்வும் நிம்மதியாகவும் மிக பிரகாசமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாயா? முடிந்ததை நினைத்து நான் வருந்த மாட்டேன். வரப்போவதை நினைத்து பயப்படவும் மாட்டேன். இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று கவலையும் படமாட்டேன். இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என்னால் வாழ முடியுமோ அவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நொடியும் உன் மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த நொடியை நீ கடந்துவிட்டால் மீண்டும் அந்த நொடி, அதே நொடி திரும்பவும் உனக்கு வரவே வராது. முடிந்தது முடிந்தவையாகத்தான் இருக்கும். நீ அழுதாலோ புலம்புவதாலோ எதுவுமே உனக்கு மீண்டும் வராது. எனவே வந்திருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வரவேற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே மங்கள நேரம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. எதிர்கால சிந்தனையிலேயே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாயோ தெரியவில்லை. நீ அழுதாலும் தொழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் நாளை நடக்கப் போவது நடந்துதானே ஆக வேண்டும். நடந்துதானே தீரப்போகிறது. பின் எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த நிமிடத்தை, இந்த நாளை வீணடித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய எதிர்காலத்தை, இந்த நாளை என்பதை உன் சாயப்பாவின் கைகளில் விட்டுவிடு. உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது கொடுத்தால் நீ மகிழ்வாயோ அதை உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிகழ்காலத்தை நிதர்சனமாக வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்துவிட்டு போ. அப்பொழுது உனக்கு வருவது எதுவுமே உனக்கு இழப்பாக இருக்காது. உன்னை விட்டு செல்வது எதுவுமே உன்னை இழந்தவையாகவும் இருக்காது. கஷ்டங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள்
உன்னிடம் இருந்து விலகிவிடுமா? சற்று கஷ்டங்களிலிருந்து நீ விலகி நின்றால்தானே அது உன்னை விட்டு வெகு தூரமாக ஓடிவிடும். அதை விடுத்துவிட்டு கஷ்டமாக இருக்கிறதே, வாழ்க்கையை வாழ கஷ்டமாக இருக்கிறதே என்று மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நீ மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய்? அந்த மகிழ்ச்சியும் உன்னிடம்தான் இருக்கிறது. உன் மனதை நீ வேதனையாக வைத்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு சென்று விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சி தானாக உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாய் ஆக்கிரமித்து கொள்ளும். அது நடந்து விடுமோ, இது நடந்து விடுமோ, இப்படியாகிவிட்டால் என்னாகிவிடுவோம் என்று பயம்தானே உன்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எது வந்தாலும் சந்திக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சுபமாக இருக்கும். அப்படியே தவிர்த்து விட்டு செல்லாதே. அப்பொழுதுதான் நான் உனக்காக தீட்டிய திட்டம் உனக்கு புரியும். நாளையே அதற்கான அறிகுறியும் உனக்கு புரியும். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து உன் கடமையை தவறாமல் செய்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடையச் செய்யும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையோடு எதற்காக இந்த காரியத்தை செய்கிறோம் என்ற தீர்க்கமான யோசனையோடு அந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக அடைய வேண்டிய இலக்கை அடையலாம். கிடைக்க வேண்டிய வெற்றியை கிடைத்தே தீரலாம். நான் இப்பொழுது மிக மிக மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். இந்த நிமிடம் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்ற நான் தயாராகவே இருக்கிறேன். உன் வேண்டியது அனைத்தும் உனக்கு கொடுக்க நான் தயாராக காத்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணம், உன்னுடைய நல்ல மனது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதற்காக என்ன வேண்டினாலும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டுவதை அப்படியே உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். உன் சிந்தனையை வேகப்படுத்து. சோம்பேறித்தனமாக இருக்க நினைக்காதே. உன் சிந்தனையை துரிதமாக செயல்பட்டு நீ ஆரம்பித்தால் நீ அடையப் போகும் வெற்றி எப்பொழுதுமே நிரந்தர வெற்றியாக இருக்கும். அதுதான் எப்பொழுதும் நிலையான வெற்றியாகவும் இருக்கும். உன் துன்பங்களெல்லாம் முடியும் காலம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக காலத்தை பெறப்போகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாதே. நீ எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும், எத்தனை முறை உன் மனதை காயப்படுத்த மற்றவர்கள் எண்ணினாலும் கூட நீ மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், பழி வாங்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அவரவர் செய்த பலனை அவரவர் அனுபவித்தே தீருவார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் என்பதே இல்லை. உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களிடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன்னை குறை சொல்வது மட்டுமே அவர்கள் வேலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டேதான் இருப்பார்கள்.
நீ நல்ல பெயர் வாங்க வேண்டுமென்றால், நல்ல மனிதன் என்ற பெயரை வாங்க வேண்டுமென்றால், மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை நோகடித்துதான் அந்த பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. அந்த எண்ணமே தவறான எண்ணம். நீ சந்தோஷமாக இருக்க மற்றவர்களை கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று மற்றவர்கள் உனக்காக காயப்படவும் வேண்டாம். இதுவரை நான் உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறேன். அது உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்து வெற்றியை உன் கைகள் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்க கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணை இருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உண்மையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும் இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு. உனக்கான தீர்வை நான் உனக்கு வழிநடத்துவேன். நான் உனக்கு கொடுப்பேன். தேவையில்லாத சிந்தனையை தேவையே இல்லாத நேரத்தில் நினைத்து கொண்டிருப்பதை விட எது இப்பொழுது வாழ்க்கைக்கு தேவையோ அதை பற்றி மட்டுமே உன்னுடைய சிந்தனையை செய். மற்றதெல்லாம் நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. அப்படியே ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்தால் நம்பவே முடியாத மாற்றங்களை, இதுவரை நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களை நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் காண்பாய். நான் அடிக்கடி கூறுவது போல 2 விஷயத்தை உன் மனதிலும் உன் கையிலும் பத்திரமாக வைத்துக்கொள். ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. இனி உன் வாழ்வில் எல்லாமே மாறப்போகிறது. மங்கள செய்தி, இனிப்பான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் விலகும் இனிய நாளாக இனிவரும் நாட்கள் மாறப்போகிறது. எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. பொறுமை என்பது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது.
அது மட்டும் அல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனது விருப்பத்திற்கு மாறாக எதுவாவது நடந்தால், ஏதாவது உனக்கு நடைபெற்றால் அதை எதிர்த்து நின்று போராடு. அப்பொழுதும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விடாதே. உன் சாயப்பா சொன்னதற்காக. எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அனைத்தையும் என் சாயப்பா காலடியில் சமர்ப்பித்து விடுவேன். என் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன்னை படைத்தவனால் அனைத்தையும் மாற்றிக் காட்ட இயலும் பொழுது நீ என்ன விதிவிலக்கா என்ன? அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை அந்த இறைவனிடம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அகங்காரத்தோடு இருக்காதே. தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பதை விட தேவையற்ற நினைவுகளை மனதிலிருந்து அகற்றிவிடு. எதையுமே யோசிக்காமல் தெளிவான மனநிலையில் சந்தோஷமாக இருந்து பார். தேவையில்லாத நினைவுகள் உன் மனதில் எழவே எழாது. அப்படி எழும் சூழ்நிலையில் அதை ஒதுக்கிவிட்டு சந்தோஷமாக வாழப்பார். உன் வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலை என்பது வரவே வராது. உன்னை நெருங்கவும் நெருங்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. அவர்களுக்கு உணர செய்தாலே போதும். உன்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் மறந்தும் கூட மற்றவர்களின் அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. அவர்கள் மேல் அதீதமாக அன்பை வைத்துவிட்டு பின் அவர்கள் உன்னை விட்டு சென்றால் வேதனையில் தவிக்காதே. அனைத்தும் அறிந்தவர் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அறிந்ததை கொண்டு வாழவும் யாராலுமே இயலாது. ஆகையால் அறிவை கற்றுக்கொண்டு அன்போடு வாழப்பழகு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்போடு இரு. நீ எதிர்பார்க்கும் நேரத்தில், எதிர்பாராத சமயத்தில் எல்லாமே உனக்கு சுபமாகவே அமையும். எனவே காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான். எப்படித்தான் வாழ்வான் இவன் பார்க்கலாம் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எடுத்துக்காட்டாக வாழ்வதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் வீழ்ந்து போகும்படி விட்டுவிடவே மாட்டேன். பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என்று நம்புகின்றனர் பல பேர். அதை உண்மை என்னும் அஸ்திரம் உடைத்து எரியும் என்பதை மறந்துவிட்டு நம்பிக்கொண்டே இருக்கின்றனர். பொய் என்ற கவசம் நம்மை எப்பொழுதும் நிரந்தரமாக காத்து கொண்டே இருக்கும் என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது எப்பொழுது வேண்டாலும் உன்னுடைய உண்மையான முகத்தை காட்டிவிடும். எனவே எப்பொழுதும் எல்லோரிடமும் உண்மையாக இரு. மறந்தும் கூட மறைத்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய உண்மை இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் எது மாறினாலும் நான் உன்மேல் வைத்த அன்பும் பாசமும் எப்பொழுதுமே மாறாது. என்னுடைய ஆசிர்வாதம், பரிபூர்வமான ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு செல்ல போகிறேன் முன் சாயி தேவா? வாழ்க்கையின் லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை தேடிக்கொண்டே இரு. லட்சியத்தை அடையலாம் மிக சுலபமாக. அனைத்திற்கும் ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி வாழ பழகிக்கொள். அப்படி நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. காலம் அனைத்தையும் செய்யும் என்ற சிந்தனை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் காலம் என்னத்தான் செய்யும் உன் வாழ்வில்? நீ உழைத்து கொண்டிருக்க வேண்டும், போராட வேண்டும். போராட்டத்தோடு தைரியமாக எதிர்த்து நின்று போராடினால்
உன் வாழ்க்கை உன் கையில் சர்வ நிச்சயமாக இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டே இருப்பேன். இனி நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் செவிகளில் வந்து கேட்கும். நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதே இல்லை என்ற நம்பிக்கையோடு உனக்கு வந்திருக்கும் அனைத்து செயல்களையும் நம்பிக்கையோடு செய்து பார். நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் அந்த இறைவனே நடத்தி வைப்பார்.